அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை காலையில் எழுந்திரிச்சோன்னே ரொம்ப பனியாக இருந்துச்சு. இன்றைக்கி பாப்பாவுக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அதனால் காலையிலே வெள்ளனே எழுந்திரிச்சாச்சு. இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிப்போம்ல. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு ஸ்கூல் வச்சுட்டாங்க. காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சிட்டு கிச்சன் பக்கமாக வந்தாச்சு. ஃபுல் டே வேறு ஸ்கூலில் அவளுக்கு லஞ்ச் வேறு ரெடி பண்ணணும்ல. அதனால் ஒரு வேலையாக கரெக்டாக செஞ்சுட்டு இருந்தோன்னு வைங்களேன், கரெக்டாக இருக்கும். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் தான் கொடுத்து விட போகிறேன்னா அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பருப்பையும் அரிசியும் கலைஞ்சி குக்கரில் வச்சிட்டேன்னா அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும்ல. அதனால் அந்த வேலையை முடிச்சுட்டு பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். நேற்று வச்ச சாம்பார் இருந்துச்சுல, அதை அப்படியே ரீமேக் பண்ணி சாம்பாரும் ரெடி பண்ணியாச்சு. பாப்பா பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்களையும் தூக்கி தொட்டியில் போட்டுட்டு இன்னொரு ஸ்நாக்ஸ் எக்ஸ்ட்ரா எப்பயுமே வச்சு விடுவோம்ல, அதே மாதிரியே ப்ரெட்டை வந்துட்டு டோஸ்ட் பண்ணிவிட்டு சாக்லேட் தடவி வச்சாச்சு. இதான் பாப்பாவோட இன்னொரு ஸ்நாக்ஸு. சாப்பாடும் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதை வந்துட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டு இங்கே பொங்கல் தாளிக்கவும் ரெடி பண்ணிட்டேன். முந்திரி, மிளகு, ஜீரகம் எப்பயும் நம்ம பொங்கல் தாளிப்போம்ல, அதே மாதிரி தாளிச்சிட்டு சாப்பாடை நல்லா மசிச்சு விட்டுட்டு இதை தூக்கி ஊற்றினோன்னு வைங்களேன், பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிட்டோன்னு வைங்களேன், வேலை முடிஞ்சிடும்ல. அதனால் லஞ்ச் பேக்கில் பேக் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது கொஞ்சம் திக்கான நல்லா இருக்கும்ல. அதனால தான் சாம்பாரையும் பேக் பண்ணிவிட்டு அம்மாவை பார்க்க அண்ணன் வீட்டுக்கு வந்துட்டேன்னா அங்கே வந்துட்டு பாப்பா குட்டி குட்டி இட்லி சுட்டு கொடுத்தாங்க. ரெண்டு பாப்பா உட்காந்து அழகாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வந்ததுக்கப்புறமா நம்ம ஆஃப்ரா குட்டியை தூங்க வச்சுட்டு மத்தியானம் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா தக்காளி சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ரொம்ப முன்னாடி எடுத்த வீடியோ, போன வாரம் எடுத்த வீடியோ. அப்லோட் பண்ண டைம் இல்லையா, எடிட் பண்ணி வச்சேன். ஆனால் வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியலை. அப்படி இப்படின்னு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, சரி இன்றைக்கி எடிட் பண்ணி போட்டுடலான்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸில் போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கிட்டு சிக்கன் பக்கோடாவும் பரட்டி வச்சுட்டு சாப்பாடும் நல்லா வற்றி வந்துருச்சுல, தம்மில் போட்டு இறக்கணும்னு வைங்களேன், இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட ரெசிபி பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அப்படியே நம்ம முடிச்சுட்டு சிக்கன் பக்கோடாவையும் பொரிச்சிட்டேன். அப்படியே எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்டோம். அப்படின்னு நம்ம வந்துட்டாங்களா, அவங்களுக்கு ட்ரெஸ் மாற்றி விட்டுட்டு அவங்களையும் சாப்பிட வச்சுட்டு மதரசா காமிச்சு வச்சாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க.